நற்செய்தி பணி சிந்தனைகளை இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே இந்த தொலைக்காட்சியின் வழியாக நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அந்த பெரும் கிருபையை ஆண்டவர் தந்த அழகான தருணமாக ஏற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு இவைகளின் மூலமாக இருக்கிற பங்குக்காக, உங்களுடைய பாராட்டுக்காக, உங்களுடைய நெருக்கமான ஐக்கியத்துக்காக நன்றி உடையவளாக இருக்கிறோம். சுவிசேஷ பணிக்கான அத்தியாவசியத்தை அடிக்கோடிட்டு ஆய்ந்து சிந்திக்கிற திருமுறை தியானம். ஆதியாகமத்தின் புத்தகத்திலேயே ஆண்டவர் அருள்பணியின் மிக ஆழமான அஸ்திபாரங்களை தந்து முழு வேதாகமத்தின் போதனைகளையும் கட்டி அமைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு எல்லைக்கு ஆண்டவர் நம்முடைய தியானத்தில் அழைத்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. மிஷனரி பணி என்பது போவது, பணிக்கப்படுவது, அதற்கு இணங்குவது. அதை கேட்டு இணங்குகிறவர்களை வசனம் கூறுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அடுத்த வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சகிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமி எங்கும் சிதறப்பட்ட மனிதர்களுக்கு ஆண்டவரின் திருத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய ஆபிராமை அழைக்கிறார். அவர் இணங்குகிறார், விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார். அது அவருக்கு நற்செய்தியாக இருந்தது, சுவிசேஷமாக இருந்தது. ஆபிரகாம் உடைய கீழ்ப்படிதலை பவுலடியார் தன்னுடைய கலாத்திய நிருபத்தில் எழுதுவார். இதற்கு மிக அடிப்படையாக இருந்தது, உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஆசி தருவேன், அதன் மூலமாய் உலகமெங்கும் இருக்கிற இனங்களை இனம் இனமாக உலுக்குவேன். என்ன அழகான வாக்கு! ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒரு விக்கிரகம் அல்ல, பொன் பொருள் நிலம் நன்மை இந்த பூமிக்கான நிகழ்வுகள் அல்ல. நான் அதிகம் பாராட்டுகின்ற ஒரு செய்தியாளர், மிஷனரி செய்தியாளர் அடிக்கடி சொல்வாரு, ஆசீர்வதிக்கிறவரை பிடிச்சுக்கோங்க, ஆசீர்வாதத்தை அல்லன்னு சொல்வார். உண்மைதான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை பிடித்து கொண்டா வசனம் சொல்லுது 7 மடங்கு. அவைகளெல்லாம் பற்றி இன்றைக்கு நாம் பேசுவதற்காக எடுக்கவில்லை. 7 மடங்கு ஆசீர்வாதம். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், பேரை பெருமைப்படுத்துவேன். இல்லையா? இப்படி 7 மடங்கு அந்த ஆசீர்வாதத்தில் ஆழம் இருக்கிறது, ஆண்டவரின் திட்டம் இருக்கிறது, தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய திருசித்தம் இருக்கிறது. அவைகளுக்கு அப்பால் இன்றைக்கு நாம் பேசுவது, இந்த கட்டளைக்கு இணங்குவதற்கு ஆண்டவர் ஆபிராமுக்கு விசுவாசம் தந்தார், பற்றுறுதி தந்தார், நம்பிக்கை தந்தார். தடுமாறுகின்ற ஒரு சூழல். இந்த வயதில், 75 வயதில் நல்ல ஓஹோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நான் காண்பிக்கிற எல்லைக்கு நீ கீழ்ப்படி என்று கேட்டா யாருக்கும் தான் பிரச்சனை வரும் இல்லையா? இவருக்கு இந்த வயதுல நிறைய வரும். காட்டில் இந்த சத்தத்தை வயல்வெளியில கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு சொல்லும் போது, வீட்டில் அப்போதான் அக்காடா அப்படின்னு சொல்லி ஒரு கூடாரத்தை அமைத்து, பட்டு குஞ்சலங்கள்லாம் வைத்து, கார்பெட் விரித்து, எங்கு விலங்குகள் இருக்க வேண்டும், எங்கு சாப்பிடணும், எங்கு விருந்தினர் வந்தா உட்காரணுன்றெல்லாம் சாரா திட்டமிட்டு கொண்டு வைத்து கொண்டிருக்கும் போது, சாரா கேள்விப்பட்டியா, ஆண்டவர் நம்ம புறப்பட்டு போன்னு கூப்பிடுறாரு, போலாமா
ஐயோ ஐயோ, இப்போ தானே இனி இங்கே தான் இருக்க போறோம்னு நினைச்சோம், அதுக்குள்ள கூப்பிடுறீங்களே, போகணும்னு சொல்றீங்களே. ஆண்டுடைய வாக்குத்தத்தம் அவருக்கு 2 பேருக்கும் வயது போயிற்று. அவருடைய வாக்குத்தத்தம் அவர்களுக்கு இருக்கிறது, உன்னை பெரிய ஜாதியாக்கி. மனிதரால் கூடாது, தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். இந்த மூல வசனம் தான் உலகத்துக்கே தம்முடைய குமாரனை பெற்றெடுத்த மரியாளுக்கு ஆண்டவர் திரும்ப தந்து ஞாபகப்படுத்துகிறார். இல்ல, அவளுக்கு அதை நிறைவேற்றுவதற்காக சக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் தரப்பட்ட வாக்குத்தத்தம் அது. வேதம் முழுமைக்கும் இந்த புதிய விசுவாசத்திற்கு, கடவுள் பேரிலே பற்றுக்கு, நம்பிக்கைக்கு, இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக, கடவுளின் வார்த்தையை கேட்பதற்கு, கடவுள் தந்த வார்த்தை, கடவுள் தந்த கிருபை, ஆண்டவரை நம்புவது, விசுவாசிப்பது, பற்று உறுதி கொள்வது, அவர் சொன்ன வார்த்தையில அப்படியே நம்புவது. நம்பினாரா? அந்த தொடர்ந்து இருக்கிற இந்த அதிகாரத்தின் மிக முக்கியமான நிகழ்வுகள் நமக்கு இதை நிறைய சொல்லுகிறது. ஆண்டவரை அவர் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகினால விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். முழு வேதாகமத்திலேயே இப்படிப்பட்ட மகத்தான திட்டத்தை பட்டமாக பெற்றுக்கொண்ட இந்த மனிதர் தான் ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறது. காரணம், அவர் கீழ்ப்படிந்தார். அன்றைக்கு கீழ்ப்படிந்த அந்த ஒரு திட்டம் மட்டும் அல்ல, இல்லை, ஆண்டவர் செய்த அற்புதத்தின் விளைவாக அவனுக்கு ஒரு புத்திரனை தருகிறார். ஈசாக்கு பிறக்கிறான். நல்ல வாலிபனாய், ரோபஸ்ட் யங்மேன் சொல்லுவாங்களே, வளமாய் செழிப்பாய் அழகாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எனக்காக அவனை பலியிடு என்று கட்டளை கொடுக்கிறார். அந்த மோரியா மலைக்கு அவர்கள் புறப்பட்டு போவது கனத்த சம்பவமாக இருந்திருக்க வேண்டும். இல்லை, அன்றைக்கு இருந்த கழுதையில சேணம் கட்டி விறகு, மண்ணெண்ணெய், தீப்பொறி என்று எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு இவனையும் ஏற்றுக்கொண்டே போகணும். இப்போ இருக்கிற இதுபடி டாடா சுமோல அல்லது இன்றைக்கு இருக்கிற பென்ஸ் கார்ல ஏற்றி. அப்போ ஈசாக்கு கேட்குறான், டாடி எல்லாம் இருக்கு, அது இல்லை, எதுடா? ஆடு. விசுவாச குடும்பங்களில் இளைஞர்கள், நல்ல விசுவாச குடும்பங்களில் விசுவாச தந்தையரை, தாய்மார்களை கேட்பது, அங்க அது இருக்கு, இங்க இது இருக்கு, இவங்ககிட்ட இது இருக்கு, நம்மகிட்ட இதெல்லாம் இல்லை. எத்தனை ஒரு வேதனையான நிகழ்வாக இருந்திருக்கக்கூடும். அவனுக்கு ஒரு சம்மட்டி வைத்து அவனுடைய இதயத்தை, அவனுடைய விசுவாசத்தை அடிப்பது போல இருக்கும். ஆனா கீழ்ப்படிக்கிறான். அப்படிதான் வேதவசனம் கூறுகிறது. போவண்டா, லெட்ஸ் see, போலாம், பார்த்துக்கலாம். இல்லை, ஆண்டவர் அருளுவார், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இந்த விசுவாசத்துல, எனக்கு அருளப்பட்ட வெளிச்சத்துல நிறைய காரியங்கள் எனக்கு தெரியாம இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதில் கீழ்ப்படுகிறேன், தெரியாததை ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு செய்வார், அவர் பார்த்துக்கொள்வார். அதுதான் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்பட்டதா? இந்த சம்பவம் நடந்த நிகழ்வுகள் தெரிந்த கடவுளுடைய பிள்ளைகள் இதை தியானிக்கிறோம். அந்த புதற்குள்ளே ஒரு ஆடு இருந்தது. கத்தி எடுத்து தன்னுடைய பிள்ளையாண்டனை அவர் குத்துவதற்கு முனையும் போது, கடவுளுடைய திட்டம், என் பிள்ளையாண்டை மேலே நீ உன் கையை போடாத, இந்த ஆட்டை எடுத்து பள்ளி கொடுக்கிறார். கீழ்ப்படிதலின் விளைவை அங்கே நாம் பார்க்கிறோம். அதன் விளைவாய் மகத்தான திட்டம், தேவனுடைய திட்டம் அவைகளில் இருந்தது. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு, அந்த கீழ்ப்படிதலை நிலைத்து இருப்பதற்கு பாடுபட்டார். 12ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று. 22ஆம் அதிகாரத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஏகாரம், பெருக பண்ணுவேன், ஏகாரம். அப்படின்னா
நிச்சயமாகவே சத்தியமாகவே நடக்கவே நடக்கும் என்கிறது போன்ற ஒரு அச்சாரத்தை அங்கு தருகிறார். தந்து அங்கு நிறைவேற்றும் போது இந்த 10 அதிகாரத்துல நிகழ்ந்த கோரமான நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இல்ல? இந்த மோரியா மலைக்கு போனது, இந்த அற்புதமான ஈடுபாட்டை, கடவுளுடைய குறுக்கீட்டை பார்த்ததெல்லாம் கண்கூடாக அறிந்திருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகளாய் பாடுகள் உண்டு. விசுவாசத்தில் கீழ்ப்படிவதில்லை, அதை முழுமையாக நிறைவேற்றுவதில்லை, கடினமான எல்லைகள் உண்டு. அவைகளின் வழியாய் சோதனை இல்லை, கண்ணீர் இல்லை. விசுவாசத்தை சற்றும் விட்டு கொடுக்காத திண்ணத்தில் அவைகளை நிறைவேற்றுகிறோம். வானத்தை பார்க்கிறார், இப்படி ஆயிடுச்சே என் வாழ்க்கைன்னு உடனே வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன் வாக்கு அவருக்கு ஞாபகம் வருகிறது. வெட்கப்பட்டு கீழே பார்க்கிறார், மணல். அவருக்கு ஞாபகம் இருக்கிறது, கடற்கரை மணலாய், மணல் அத்தனையாய் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். எவ்வளவு உண்மை! அதை அப்படியே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்கிறார். 22ஆம் அதிகாரம் தான் சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். விசுவாசம், இப்போது கீழ்ப்படிதல். இந்த ரெண்டும் இருந்தா பவுலடியார் ரோமாபுரியாருக்கு இதை எழுதும்போது விசுவாச சந்ததியாகிய என்று ஒரு சிங்குலர்ல சொல்றார். ஆபிரகாமுக்கு அதன் பின்பு நிகழ்கின்ற நிகழ்வுகள் வழியாக ஒரு சந்ததி இல்லை, வேற சந்ததிகள் இருக்குது. ஆனா ஆபிரகாம் ஒரு சந்ததி என்று ரோமாபுரியருக்கு பவுல் எழுதுகின்ற கடிதத்துல சொல்லுவது விசுவாச சந்ததி. என்னை கொண்டு, என் விசுவாசத்தை கொண்டு, என் குடும்பத்தை கொண்டு, என் வம்சத்தை கொண்டு, என் இனத்தை கொண்டு, என் சபையை கொண்டு, என் ஊழியத்தை கொண்டு, என் ஐக்கியத்தை கொண்டு உலகத்தை உலுக்குவேன் என்கிற திட்டம். ஏன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் தெரியாது, ஏன் இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார் தெரியாது, ஏன் இஸ்ரேலை தேர்ந்தெடுத்தார் தெரியாது. ஆனால் ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, இதன் வழியாய் ஆண்டவர் வைத்திருந்த மீட்பின் திட்டம் தாவீதுக்கு, சாலமோனுக்கு, ஈசாயின் அடிமரமாய் இயேசுவிலே நிறைவேறி அதன் வழியாய் ஆண்டவர் உலகமெங்கும் இருக்கிற எல்லா இனங்களுக்கும் ஒரு இரட்சகரை தரப்பண்ணி அதன் மூலமாய் தனி மனிதர் அவரிலே அருள் பெறவும், குடும்பம் ரட்சிக்கப்படவும், மீட்பின் திட்டத்தை பெற்றுக்கொள்ளவும், அந்த இனம் எஞ்சியிருக்கிற இனங்களுக்கு தாழ்மையாய், ஒப்பு கொடுத்தலாய், பணிவிடை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். காலரை உயர்த்தி விட்டு, நான் பார், என் பிறப்பை பார், என் பின்னணியை பார், நான் இந்த ஊர் பார் என்று சொல்வதற்காக அல்ல, சேவை செய்வதற்காய் கடவுளின் திட்டத்தை தெரிந்து கொண்ட ஒரு இனமாய் இந்த இனம் உலகமெங்கும் இருக்கிற அத்தனை இனங்களுக்கு கடவுளின் ஆசையை தருவதற்காக ஆண்டவர் இந்த இனத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த இனம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால மீட்பு பூர்ணமாகிறது. அவனுக்கு, அந்த குடும்பத்துக்கு வருகிறது, அந்த இனத்துக்கு வருகிறது. இனமாக சந்திக்க போகிறார் இல்லையா? 16,400 இனங்கள் இந்த பூமி எங்கும் இப்படி ஆண்டவரின் திருக்கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரின் பெரிய கிருபையினால 10,400 இனங்களில் விசுவாச சந்ததியார், ஆபிரகாமின் பிள்ளைகளாய், அவருடைய சந்ததியராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் அப்படி ஒரு 500 சந்ததியார் பூர்வீகமாக வாழ்ந்து ஆண்டவரின் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். இன்னொரு 500 சந்ததியார் சமீப காலத்தில் 40-50 ஆண்டுகளாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எஞ்சி இன்னும்
சந்திக்கப்படாத ஒரு 4000 இனங்களில் ஒரே தேசத்துல இன்னும் வெகுவாக இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மிக மிக பெரும் தேவையாக இருப்பது இந்திய தேசம். 2500 இனங்கள். அப்படி 2500 இனங்களில் ஒரு 500 இனங்களில் மகா வல்லமையான ஊழியங்களை ஆண்டவர் இதுகாரம் நிறைவேற்றி வருகிறார். ஆனால் இஞ்சி இருக்கிற 2000 இனங்களுக்கு இன்னும் இயேசு சொல்லப்பட வேண்டும், அவருடைய ஆசி தரப்பட வேண்டும், ஆபிரகாமுக்கு தந்த அந்த வாக்கு நிறைவேற வேண்டும். உன்னை ஆசீர்வதிப்பேன், அந்த ஆசையின் மூலமாய் உலகெங்கும் இருக்கிற இனங்களை உலுக்குவேன் என்கிற வார்த்தையை ஆண்டவர் எனக்கு, எங்களுக்கு, நமக்கு, நம்முடைய தேசத்துக்கு நிறைவேற்றியே தீர வேண்டும். அந்த முக்கியமான ஒரு தேவையில் திருச்சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிஷப் ஸ்டீஃபன் நீல் தென்னிந்தியாவில் வாழ்ந்த மகத்தான ஒரு மிஷனரி மகான். இந்த புத்தகத்தில் உலகமெங்கும் உலகளாவிய கிறிஸ்தவம் என்கிற புத்தகத்தை எழுதும்போது எங்கே மிஷனரிகள் அனுப்பப்பட்டார்களோ அங்கே கல்வி, மருத்துவம், வளர்ச்சி, நாகரிகம், பண்பாடு, மனிதர்கள் வளர்ந்து பெருகி இருக்கிறார். மாற்றி போட்டா, எங்கு மிஷனரிகள் அனுப்பப்படவில்லையோ அங்கு இருள், இல்லாமை, கல்லாமை, மருத்துவம் இல்லை, வளர்ச்சி இல்லை, பண்பாடு இல்லை, நாகரிகம் இல்லை. மக்கள் தங்களை தாங்களே இழந்து தவிக்கிறார்கள், குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று எழுதுவார். அத்தனை உண்மை. அந்த உண்மையை எடுத்து செல்வதற்காய் நேற்று தெற்காசியாவில் இருக்கிற எல்லா திருச்சபையின் தலைவர்களுமாக ஒரு 30 பேர் ஜூம் காலில் ஆண்டவரின் திருத்திட்டத்திற்காக, இந்த புது ஆண்டுக்காக சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அப்போ எங்களை நடத்திய அந்த தெற்காசிய மிஷனரி இயக்குனர் சொன்னார், எங்கள் சபை மட்டும், நம்முடைய சபை மட்டும் இந்த ஆண்டு துவங்கி அடுத்த 5 ஆண்டுகள் இல்லை, அல்லாவிட்டால் 10 ஆண்டுகள் இல்லை, 500 மக்கள் இனங்களை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் கிருபை கொண்டு சந்திக்கும் என்று சூளுரைத்தார். அப்படி கங்கணம் கட்டி சுவிசேஷத்திற்காக களமிறங்கி உழைக்க வேண்டிய ஒரு காலத்துக்காக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு கல்வி, மருத்துவம், இளமை, வாழ்வு, செல்வாக்கு, கிருபை, திறன், என் பெயரை பெருமைப்படுத்தினாரே, ஆசீர்வதித்திருக்கிறாரே, நிலை கொண்டு இருந்த என்ன நிலைத்து நிற்க பண்ணி இருக்கிறாரே, தூக்கி நிறுத்தி இருக்கிறாரே. அதன் நோக்கம் நான் இன்னும் இந்த இயேசுவை அறிந்திராத இனங்களுக்கு ஆசியாக வாழ்வதற்காக. மீட்பின் திட்டம், மனிதரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் இந்தியாவில் 2000 இனங்கள் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்கு உங்கள் கரம், உங்கள் முழங்கால், உங்கள் இதயம், இவைகள் கூப்பிய உங்களுடைய ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணம் நிரம்ப தேவை. ஆண்டவங்களை இந்த தருணத்துக்காக இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரமதகப்பனே, இந்த பெரும் கிருபையை அருளாய் பெறுகிறோம். எங்களை எத்தனையாய் ஆசீர்வதித்திருக்கிறேன், எங்களை நினைத்திருக்கிறேன். சந்ததி சந்ததியாய் வர்த்திக்க பண்ணினீர், வர்ஷிக்க பண்ணினீர். உலகெங்கும் இருக்கிற மனிதர்களுக்கு அவர்களை அசைக்க, அவர்களை ஆசீர்வதிக்க, உலுக்க, அவருடைய அசம்பந்தங்கள் இல்லை, அவர்களுடைய இயலாமை இல்லை, அவருடைய அலட்சிய போக்கில் உங்களுடைய கிருபையை குறுக்கிட எங்களையும், எங்களுடைய பிள்ளைகளையும், எங்களுடைய காலங்களையும், எங்களுடைய வேரங்களையும், எங்களுடைய செல்வங்களையும் செல்வாக்குகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.